கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, நான் காக்கும் உன் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. இந்த 10வது மாதத்தினுடைய வாழ்த்துக்களோடு இன்றைய இறை வார்த்தையாக எரேமியா 14வது அதிகாரம் 22வது வசனத்தினுடைய பின்பகுதியை தியானிக்கலாம். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர் இவைகளையெல்லாம் உண்டு பண்ணினீர், நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே என்று பார்க்கிறோம். Therefore we will wait upon you, for you have made all these things என்று ஆங்கிலத்திலே இந்த வசனம் வருகிறது. இயற்கை சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்வானாலும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வானாலும், யாதொரு காரியமானாலும், மனித சக்திக்கு மிகுந்த வல்லமையான எந்த நிகழ்வானாலும் அதை செய்கிறவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே, வேறு யாரும் இல்லை, வேறு எந்த சக்தியும் இல்லை என்பதை எரேமியா யூத ஜனங்களுக்கு இந்த நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவரையே நோக்கி பார்த்து சார்ந்திருந்து நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடினால் கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வார் என்பதை எரேமியா சொல்லி, ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் என்று இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.